காரணங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அது வந்து இறங்கக்கூடிய இடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதுகெலும்பு கடைசியில் எங்கே இறங்குது அந்த இடம். நம்ம காணொலியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதிகமாக நான் வந்து பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுவதோடு சரி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதிகமாக சொல்கிறதே கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்கிறது. அதை எதுக்கு எக்ஸ்ட்ரா படித்து சொல்லணும்? பிரச்சனைன்னு சொன்னால் புரிஞ்சிக்கணும். ஆமாம், அவ்வளோதான். இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? ஸோ ஆகுர இருப்பவர்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திர இருப்பவர்களும் செய்யலாம். செவ்வாய் இருப்பவர்களை விட செவ்வாய் ராகு இருப்பவர்கள் முக்கியமாக முருகன், இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் முருகன், அம்பாள், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு இது இஷ்ட தெய்வமாகவோ குலதெய்வமாகவோ இருப்பவர்கள். இதற்கு கூட 2 பேர் கூட சேர்த்துக்கோங்க. ராகு அப்படின்னுச்சு தன்வந்திரி அண்ட் பைரவர். இதை ரெண்டையும், இந்த ராகு திசையை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்மளை வந்து இந்த அண்டவே விட மாட்டான் சார். நம்முடைய ரிலேட்டிவ்ஸோட அண்டவே விடாது. இந்த ஒரு 3-6 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சனியும் கூட சேர்ந்துட்டான்னா எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி நம்ம வந்து தப்பாக நினைக்கிறது, இல்லை நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறது, போகிற இடத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறது, சினிமா பார்வை பார்க்குறது, இப்படியே நடக்கும். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கிறதுக்கு குருவனுடைய தயவு இருக்குது. ஏன்னா குருவனுடைய